இந்த சிறப்பான நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் நந்தனம் கலைக்கல்லூரியில் தொடங்கப்படுவது என்பது வரலாற்று சிறப்பு. மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கோவி செழியன் அவர்கள் சட்டமன்ற அறிவிப்புகளில் அறிவித்த மிக முக்கியமான அறிவிப்பு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அறிவிக்கப்பட்ட இந்த சிறப்புமிக்க அறிவிப்பு, பாலின உளவியல் குறித்த கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு குழு அனைத்து கல்லூரிகளிலும் தொடங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பினை நந்தனத்தில் செயல்படுத்த முனைந்தமைக்கு மரியாதைக்குரிய முனைவர் கோவி செழியன் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நந்தனம் கலைக்கல்லூரி என்பது எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த கல்லூரிக்கென்று பல்வேறு வகைகளிலான வரலாற்று சிறப்புகள் உண்டு. முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி என்பது இன்றைக்கு சென்னையின் பெருமை மிகுந்த அடையாளங்களில் ஒன்றாகவும், ஏன் தமிழ்நாட்டின் பெருமதிப்பிற்குரிய அடையாளங்களில் ஒன்றாகவும் இந்த நந்தனம் அரசு கலைக்கல்லூரி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து இந்த கல்லூரியின் சிறப்புக்கு பல்வேறு வகைகளில் இன்றைக்கு நடவடிக்கைகளில் மாணவர்களும் இன்றைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த கல்லூரியில் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரை தாங்கிய இந்த அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது சாலச் சிறந்த ஒன்று. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று சொல்வார்கள். எதையும் முறையாக தொடங்கினால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இந்த பாலின உளவியல் குறித்த கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு குழு நந்தனம் கலைக்கல்லூரியில் தொடங்கப்படுகிறது. இந்த குழுவை பொறுத்தவரை, இதனுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை நிச்சயம் 100% தன்னுடைய இலக்கை எட்டும் என்கின்ற வகையில் இந்த தொடக்க நிகழ்ச்சியே மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2025-26 ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஆலோசனைகளை பெற்று இந்த சிறப்பு மிகுந்த அறிவிப்பினை வெளியிட்டார்கள். இக்கால சூழலுக்கு ஏற்ற மிக சிறப்பான அறிவிப்பு இந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பை செயல்படுத்துவது என்பது மிக மிக சாலச் சிறந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும் மனநல ஆலோசனைகள் வழங்குகிற அமைப்புகள் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மனம் என்கின்ற தலைப்பில் குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகளில் தொடங்கி பொறியியல் கல்லூரிகள் என்று எல்லா தொழில் கல்லூரிகளிலும் இன்றைக்கு அந்த அமைப்புகள் தொடங்கப்பட்டு வருகிறது. மனநல ஆலோசனை மன்றங்கள் என்பதைத்தான் மனம் என்று சுருக்கி இன்றைக்கு அந்த அமைப்புகள் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் தோற்றுவிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களிடையே இருக்கிற மனச்சுமையை குறைப்பதற்கு, மன இறுக்கத்தை தளர்விப்பதற்கு இந்த அமைப்பு இன்றைக்கு மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் பயன் தந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் மாணவ சமூகத்தின் இருபாலருக்கும் பயன் தருகிற வகையிலான பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் மாணவர் சமூகத்திற்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை இது என்பதை இன்றைக்கு பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உயர்கல்வியின் சேர்க்கை என்பது அகில இந்திய அளவில்
28.4 இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் அது படிப்படியாக உயர்ந்து 53% தொட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் தமிழ்நாட்டில்தான் உயர்கல்வி சேர்க்கை என்பது இன்றைக்கு அபரிதமாக இருக்கிறது. உயர்கல்வியில் மாணவர்களின் வருகை என்பது அளவிட முடியாததாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை நந்தனம் கலைக்கல்லூரியிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சொன்னார், கடந்த ஆண்டுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த நந்தனம் ஆடவர் கலைக்கல்லூரி இன்றைக்கு இருபாலர் கல்லூரியாக இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் ஆண்டிலேயே நான் நம்முடைய முதல்வர் அவர்களிடத்தில் கேட்டேன். பத்திரிகைகளில் எல்லாம் பெரிய அளவிலான செய்தியாக அது வந்தது. எவ்வளவு மாணவியர்கள் விண்ணப்பித்தார்கள் என்று பார்த்தபோது 13,000 மாணவிகள் இந்த கல்லூரியில் சேர்வதற்கு விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்திருந்தார்கள். 252 பேர் மட்டும்தான் சேர்க்க முடிந்திருக்கிறது. ஆனாலும் இதில் விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை 13,000 மாணவிகள். அப்படி என்றால் அரசு கல்லூரிகளின் மேல் மாணவியர்களுக்கு வந்திருக்கிற மரியாதை, அரசு கல்லூரிகளின் மேல் மாணவியர்களுக்கு வந்திருக்கின்ற பற்று, இந்த கல்லூரிகள் மட்டுமே நம்மை கடை சேர்க்கும் என்கின்ற வகையிலான நம்பிக்கை இன்றைக்கு 13,000 மாணவிகள் இங்கே சேர்வதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் உயர்கல்வியின் சேர்க்கை அகில இந்திய அளவில் தமிழ்நாடு 2 மடங்கு உயர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அது இங்கே நம்முடைய நந்தனம் கலைக்கல்லூரியை பார்க்கிற போதே இந்த உயர்வுக்கு இது போன்ற கல்லூரிகள் காரணமாக இருக்கிறது என்பது இன்றைக்கு யதார்த்தமான உண்மை. அதேபோல்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மிக சிறந்த மாணவர்கள் நீங்கள், குறிப்பாக நம்முடைய நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை அறிவார்ந்தவர்கள் என்பதையும் கடந்து, மனிதநேய மிக்கவர்கள் என்பதையும் கடந்து, இந்த மாணவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு புகழ் சேர்க்கும் வகையில் விளையாட்டு போட்டிகளிலும் பல்வேறு வகைகளிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல்வேறு வகைகளிலான போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த கல்லூரிக்கு தமிழ்நாட்டிற்கு நீங்கள் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மிக நீண்ட நாட்களாக இந்த கல்லூரியை அறிவேன். ஒரு 40-50 ஆண்டுகளாக இந்த கல்லூரியின் வளர்ச்சியை நான் பார்த்து வருகிறேன். ஒரு காலத்தில் நந்தனம் கலைக்கல்லூரி என்றால் இங்கே மாணவருடைய சேர்க்கை விகிதம் மிக மிக குறைவாக இருக்கும். ஆனால் இப்பொழுது மாணவர் சேர்க்கை, நான் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல 252 மாணவிகளை எடுப்பதற்கு 13,000 பேர் விண்ணப்பிக்கிற வகையில் இந்த கல்வியின் தரம், இந்த கல்வியின் வளர்ச்சி உயர்ந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் வளர்ச்சியை இதன் மூலமே நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த மாணவர்களுக்கு ஒரு உண்மை, கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, இந்தியாவின் ஒட்டுமொத்தமான பொருளாதார வளர்ச்சி 6.5%. இன்றைக்கு மாணவர்கள், பொருளாதாரம் படிக்கிற மாணவர்கள் இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5%. 2 நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19. இந்தியாவின் பொருளாதார சராசரி வளர்ச்சி 6.5. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19. அப்படியானால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உயர்கல்வியின் சேர்க்கை எப்படி இருமடங்காக உயர்ந்திருக்கிறதோ, பொருளாதாரத்தின் வளர்ச்சியும் தமிழ்நாடு இன்றைக்கு இருமடங்காக உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த புள்ளியியல் துறை சொல்லி இருக்கிறது, ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னால் 2010-2011 ஆண்டு இந்த வளர்ச்சி என்பது 13.12 இருந்தது. 13.12 இருந்த அந்த பொருளாதார வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 10க்கும் கீழே போய் ஒற்றை இலக்க வளர்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஈரிலக்க வளர்ச்சியாக 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு பொருளாதார
இன்றைக்கு வட மாநிலங்கள் நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறோம். உத்தரப்பிரதேசம் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. குஜராத் வளர்ச்சியில் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா அருகிலேயே நாம் செல்ல முடியாது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 8.99, ஆந்திராவின் பொருளாதார வளர்ச்சி 8.21, தெலுங்கானாவின் பொருளாதார வளர்ச்சி 8.08. அதேபோல் இன்றைக்கு மகாராஷ்டிராவின் பொருளாதார வளர்ச்சி 7.37. இந்த நிலையில் தமிழ்நாடு 11.19 வளர்ச்சியை எட்டி அபார சாதனை அடைந்திருக்கிறது என்றால் எல்லா தரப்பும் ஒரு சேர வளர்ந்து கொண்டிருப்பதால் தான். கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், தொழில் என்று எல்லா துறைகளும் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் பொருளாதார வளர்ச்சி என்பது இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதை மாணவ சமூகம் அறிந்து கொள்வது அவசியம். மாணவர் சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்புண்டு. எனவே அந்த வகையில் பொருளாதார வளர்ச்சியை நாம் மனதில் கொண்டால் மட்டுமே நம்முடைய கல்வி வளர்ச்சிக்கு தானான உந்துதல் கிடைக்கும். கல்வி வளர்ச்சியில் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களை மேலோங்கி எழச் செய்யும். எனவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் மிக சிறப்பாக சொன்னார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் 4,80,00,000 மதிப்பீட்டில் இந்த அழகு மிகுந்த கலையரங்கம் அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் தங்கும் விடுதிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதே சைதாப்பேட்டையில் MC ராஜா ஹாஸ்டல் என்கின்ற விடுதி 60களில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் கட்டப்பட்டு மிக பழமையடைந்த அந்த விடுதியாக இருந்ததை 44.5 கோடி ரூபாய் செலவில் 121 அறைகளுடன் கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையான ஒரு அரங்கத்தை, ஒரு விடுதியை கட்டியிருக்கிறார்கள். அந்த விடுதியை பொறுத்தவரை ஒரு விடுதியில் ஒரு அறையில் 4 மாணவர்கள் தங்கும் அளவுக்கு அற்புதமான வசதிகள், நூலக வசதி, உணவருந்தும் கூடம், உணவு தயாரிக்கும் இடம் என்று பல்வேறு வசதிகளுடன் கூடிய இந்த MC ராஜா ஹாஸ்டல் இன்றைக்கு இந்த கல்லூரியில் பயில்கிற மாணவர்களுக்கு கட்டித்தரப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய என்னுடைய இனிய நண்பர் திரு சொர்க்கோ அவர்களும் மரியாதைக்குரிய பேராசிரியர்கள் எங்களிடத்தில் வைத்த கோரிக்கை, இந்த கல்லூரிக்கு 3 புதிய பாடப்பிரிவுகள் வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அன்றைய உயர்கல்வித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom ஆடிட்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் என்கின்ற 3 புதிய பாடப்பிரிவுகள் இந்த கல்லூரிக்கு பெற்றுத்தரப்பட்டது. கடந்த ஆண்டும் கூட நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் இந்த கல்வியாண்டில் 2வது ஷிப்டுக்கு 2 புதிய படிப்புகள் வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டு BA ஹிஸ்டரி, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகள் கிடைக்க பெற்றிருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்களும் இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அவர்களும் ஏற்கனவே இருந்த முதல்வர், இந்த முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் அன்றைக்கு வைத்த கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவரிடத்தில் வைத்து இன்றைக்கு ரூபாய் 7.5 கோடியை இந்த கல்லூரிக்கு கல்வித்துறை நிர்வாகம் ஒதுக்கி 15 வகுப்பறைகள் மற்றும் 7 ஆய்வுக்கூடங்களுடன் கூடிய ஒரு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை இந்த கல்லூரி நிர்வாகம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. நான் எல்லா இடத்திலும், நான் போகிற எல்லா கல்லூரி விழாக்களிலும் நந்தனம் கலைக்கல்லூரியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நந்தனம் கலைக்கல்லூரியை ஒரு விஷயத்தில் நான் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லாமல் வந்ததே இல்லை. திருவள்ளூர் ரயில்வே நிலையத்தில் பயணி ஒருவர் தவறவிட்ட 3.5 லட்சம் ரூபாயை இந்த கல்லூரியில் படிக்கிற ஜீவா, விக்னேஷ், மாதவன் ஆகிய 3 மாணவர்கள் அந்த பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் தந்து
தொலைத்து விட்டவர்களுக்கு போய் சேர்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்த மனிதநேயம் உள்ள மாணவர்கள் இந்த கல்லூரியில் படிக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நான் தொடர்ந்து எல்லா இடத்திலும் சொல்லி வருகிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் இங்கே வந்ததற்கு பிறகு இங்கே சொன்னார்கள், இந்த குழுவுக்கு உறுப்பினராக நம்முடைய ஸ்டான்லி கல்லூரியிலிருந்து ஒரு மருத்துவர் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். டாக்டர் திருமகள், மகப்பேறு மற்றும் மகளிர் நலம் மருத்துவர் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றார்கள். உண்மையில் ஒரு பெரிய அளவிலான ஒரு லிங்க். இப்போ நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே நந்தனம் கலை கல்லூரி மனிதநேயமிக்க மாணவர்களை உள்ளடக்கி இருக்கிற கல்லூரி என்பதோடு ஸ்டான்லியிலிருந்து பேராசிரியர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். இது இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரிக்குமான இன்னொரு தொடர்பு. ஸ்டான்லி ஸ்பிரிட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்டான்லி ஸ்பிரிட் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல, அநேகமாக எல்லா பேராசிரியர்களுக்கும் தெரியும். 1975ஆம் ஆண்டு ஒரு 9 மருத்துவக் கல்வி மாணவர்கள் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி பயணிக்கிற போது பேருந்தில் இருக்கிற நடத்துனருக்கும் இவர்களுக்கும் தகராறு. இந்த வாய் தகராறு முற்றி கை தகராறு அளவுக்கு போகிறது. அந்த ஓட்டுநர் பேருந்தை நேராக கொண்டு போய் காவல் நிலையத்தில் விட்டு விடுகிறார். காவல் நிலையத்தில் என்னை இது மாதிரி தகராறு பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். இப்போ காவலர்கள் அந்த உங்கள் கையில் தகராறு பண்ண ஸ்டூடெண்ட்ஸு என்ன மாதிரி இருப்பாங்க, அடையாளம் காட்டுவீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், அடையாளம் காட்டுவேன். எப்படி இருப்பாங்க? மொட்டை அடிச்சிருந்தாருங்க. சரி, மொட்டை அடிச்சுட்டு இருந்த மாணவனை போய் கூப்பிட்டு வரணுன்னு அடுத்த நாள் காவல்துறையினர் தேடி ஒரு மாணவனை போய் பிடிக்க போகிறாங்க. அதிசயம் என்னன்னா 9 பேர் மொட்டை அடிச்சு நிற்கிறாங்க. அன்றைக்கி யாரெல்லாம் அந்த பஸ்ஸில் போனாங்களோ மொத்த பேருமே மொட்டை அடிச்சு நிற்கிறாங்க. இந்த 9 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போன உடனே காவலர்களுக்கு இதில் யார் அடித்தது, இவரை கண்டக்டரோட தகராறு பண்ணது யார், மொட்டைன்னு அடையாளம் சொன்னார். 9 மொட்டை வருது, ஒரு மொட்டை தான் தகராறு பண்ணது, ஆனால் 9 மொட்டை வருது அப்படின்னு சொல்லி காவலர்களுக்கே மகிழ்ச்சி தாங்க முடியாமல் போய் இந்த அளவுக்காப்பா ஒருத்தர் காட்டி கொடுக்காம ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு சொல்லி பாராட்டி அந்த மாணவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த மாதிரி உங்கள் கல்லூரிக்குள்ள ஸ்பிரிட் ஏற்படுத்துறதுக்கு ஸ்டான்லி கல்லூரியின் பேராசிரியர் வந்திருக்கிறார். நிச்சயம் இந்த குழு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒற்றுமை மிகுந்த குழுவாக ஆண் பெண் இருபாலரிடையே ஒரு சமத்துவத்தை சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிற குழுவாக இந்த குழு அமையும் என்று சொல்லி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.